இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் விசாரித்த பொழுது அவர் சொன்னார், அது ஒரு காரணம். இன்னொன்று அவர் சொன்னார், மறுபலம் என்பது தான் புலம்பெயர்ந்து வந்ததன் பின்பு 10 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதிய பல்வேறு விடயங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள பல விடயங்கள் பல்வேறு பக்கத்தை காட்டுகின்றது, வாசித்து பாருங்கள் என அவர் கூறியிருக்கிறார். உண்மை அதில் உண்மை. அதாவது அவர் பல்வேறு சொன்னார், ஒரு மாடை ஒரு 2 இயக்க சந்தையில் சாக்காட்டி போட்டார்கள். சாக்காட்டி போட்டு அந்த கதையை வெளியிட ஒரு கதை, அந்த நண்பர் அந்த கதையை எழுதியிருக்கிறார். அந்த கதையை வெளியிட முடியாத நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அந்த இணைய சில ஊடகங்கள் 2 இயக்கம் ஈடுபட்டிருக்கு. ஒரு இயக்கத்துக்கு சார்பாக வந்து அவர்கள் விடுகிறார்கள். உண்மையாக அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. நாங்கள் நடந்து முடிக்கும் உண்மைகளை நிச்சயமாக எழுத்தாளர்கள் தான் வெளியில் கொண்டப்படும். எழுத்தாளர்களுக்கு ஒரு அனுபவம் பெறும் பொழுதுதான் அது மக்களுக்கு பதியப்படுகின்றது. பாதிப்பதில்லை, பாதிப்பதால் உங்களுக்கு நான் இன்னொரு பாதிப்பால் உங்களுக்கு சில நண்பர்களை இழப்பீர்கள், சில சொந்தக்காரர்களை இழப்பீர்கள். ஆனால் நீங்கள் தான் உண்மையை மக்களுக்கு எடுத்து வர வேண்டும். அந்த கடமை எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது. அதை நான் இந்த எஸ். கிருஷ்ணமூர்த்தியின் எழுத்துக்கள் மூலமாக நான் காணக்கூடியதாக இருந்தது. அவர் எல்லா இடத்திலையும் துணிந்து சில விஷயங்களை துடித்து வருகிறார். அதனால் அவருக்கு சில எதிரிகள் ஏற்படலாம். ஆனால் அது தவிர்க்க முடியாது. நீங்கள் உண்மையை எழுதியே ஆக வேண்டும். எத்தனை நடந்தாலும் எழுதியே ஆக வேண்டும். அடுத்தது அவர் பொருளப்பட்டு சேர்த்து அப்படியான பிரச்சனையெல்லாம் அளித்தார். அதனால அவர் குடும்பத்தில் கணக்க பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்கும். அப்படி இருந்தும் அவர் எழுதுகின்றார். அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு தேவையான விஷயம். எனவே இது ஒரு சிறந்த ஒரு புத்தகம். நான் பார்த்ததில்லை, சரியான சிறந்த புத்தகம். நீங்கள் கட்டாயம் எல்லாரும் தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி எழுத வேண்டும். அவருக்கு அதை நான் குறிப்பிடக்கூடியது. அவர் அப்படியான கதைகள் தொடர்ந்து எத்தனையோ விஷயங்கள் வைத்திருப்பார். தொடர்ந்தும் அதை எழுத வேண்டும். மரணம் எனக்கு மிக அருகில் என்ற நேரம் முடிந்த கருத்துங்கள் முடித்து விடுகிறேன். மரணம் எனக்கு அருகில் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் வந்து அவர் தனது அந்த நேரத்தில் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட ஜூலை 2002 சொல்லியிருக்கிறார், சமாதானம் விரைவில் வெறும்போல் தோற்றமளிக்கும் வேளையில் சமாதான முயற்சிகள் குறித்தும் யுத்தம் தொடருமா என்ற அச்சமும் எழுகின்றது. வெளிநாட்டு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் சிலர் யுத்தத்தில் கோரப்படிக்குள் அகப்படவில்லை. சிலர் அதன் கொடூரத்தை மறந்துவிட்டனர். யுத்தம் எவ்வளவு கொடூரமானது என்பது பற்றி எனது அனுபவங்களை தெரிகின்றேன் என்று அவர் இந்த யுத்தத்தின் மூலம் பலவாறு அங்கு இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அப்பொழுதே சொல்லிக்கிறார், யுத்தத்தால் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று. இப்படியாக எழுத்தாளர்கள் இந்த எழுத்தை, அதாவது அவர்கள் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். அதை நான் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அனுபவத்தில் அந்த மரணத்துக்கு அருகில் என்பதில் எழுதியிருக்கிறார். திடீரென்று துப்பாக்கி சத்தம் எனதருகில் கேட்டது. ஆறு அலறல் கேட்டது, அடங்கியது. அந்த கூறக்காட்சியை திரும்பி பார்க்கும் எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. என்னுடன் கட்டப்பட்ட இளைஞன் தம்பியை கொன்று விட்டார்கள் என்று, அதாவது இப்பொழுது கடைசி யுத்தத்தில் நடந்ததை அவர் அப்பொழுதே அனுபவித்திருக்கிறார். அதை பன்மடங்கு, அதாவது 1000 லட்சக்கணக்கான மடங்கு பெருசாக இப்பொழுது நடந்துள்ளது. இதுகளை எழுத்தாளர்களால் இதெல்லாத்தையும் மொழியில கொண்டோம். எங்களுக்காக இன்னொரு இடத்தில் எழுதியிருக்கிறார், எங்களுக்காக ஒரு கப்பல் பருத்தித்துறை துறைமுகத்தில் நிற்பதையும் காலையில் நமக்காக ஒரு தடுப்பு முகாம் காத்திருப்பதையும் எவரும் அறிந்திருக்கவில்லை. இதுபோன்று ஆளுக்கு ஒரு செய்தி என்று இன்னும் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார். தனது நண்பர் ஒருவர் செண்பகம் என்ற நண்பர் ஒருவர் இயக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் இறக்கும் பொழுது கூறிய சில வார்த்தைகள். ஆளுக்கு ஒரு செய்தி வைத்து ஆண்டவன் அழைத்தார் என்று பாடியவன் பாடலை முடிப்பதற்கு முன்னரே கையை விடுகின்றேன் தோழர்களே என்று கூறியபடி படகிலிருந்து கையை விட்டு கடலில் அமர்ந்து போனார். அதாவது இந்த எழுத்தாளர் இந்த கதையை நாம் வாசிக்கும் பொழுது 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எழுதியிருக்கிறார். அவர் கடலில் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இயக்கத்தில் 1980களில் பயிற்சிக்காக இந்தியாவுக்கு செல்லும் பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் ஆழ்ந்த கதை. இந்த கப்பலில் அவர் போனாரா இல்லையா என்பது இதில் எழுதவில்லை. அதை நான் பிறகு கேட்டு அறிந்து கொண்டேன். அப்படியாக பல விஷயங்கள் அவருக்கு தனக்கு நடந்த பல விஷயங்களை எழுதியிருக்கிறார். வீரமணி ஐயரின் முதல் மரணம் என்ற ஒரு கதையில் சுவாரஸ்யமாக வீரமணி ஐயர் மரணமாகியதாக முதல் மரணம் ஹீரோஸ் டெலோ பத்மநாபா தலைவர்கள், அந்த இயக்கங்களின் தலைவர் பத்மநாபா, பாலகுமார், ஸ்ரீ சபாரட்னம் ஆகியோர் அந்த நேரத்திலே கருணாநிதியிடம் படம் எடுக்க சென்ற பொழுது அவர் கூறிய சில கருத்துக்களை எழுதியிருக்கிறார். அதாவது அவர் தன்னுடன் சேர்ந்து படம் எடுத்தால் எம்ஜிஆர் உங்களுக்கு காசு தர மாட்டார், அதனால் உங்களுக்கு தான் உதவ மாட்டார் என்று அப்படி சில விஷயங்கள் நடிகர்கள் நாடகம் போடுகின்றார். அதே இடத்திலே இப்பொழுது எழுதியிருக்கிறார், எம்ஜிஆரை அணுகி தமக்கு ஆதரவு தரும்படி கேட்டனர். அதற்கு எம்ஜிஆர் சொன்ன பதில், எனக்கு நிறைய சிங்கள ரசிகர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு ஆதரவு தந்தால் அவர்களை விளக்க நேரிடும். இது சினிமாக்காரர்களுக்காக இருந்தால் சினிமாக்காரராக இருந்த எம்ஜிஆரின் அப்போதைய நிலைப்பாடு.
அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போதைய சினிமாக்காரர்களும் உள்ளனர். பிறகு ஒரு இயக்கத்திற்கு எம்ஜிஆர் கோடி கோடியாக பணத்தை கொட்டினார். இப்படியாக பல விஷயங்களை அவர் அரசியலில் ஈடுபட்டிருந்தபடியால் பல விஷயங்களை வெளியில் எடுத்துக் கொண்டு வரார். அதே மாதிரி என்னிடத்தில் ரஜினிகாந்துக்கு ஒருவர் உள்ளூர் அரசியலோ கொஞ்சம் மாட்டேன் என்கிறது. பிறகு எப்படி இலங்கை பிரச்சனை விளங்கப் போகிறது? கமல் நடித்த தெனாலி படத்தை பார்த்துவிட்டு இதில் கமல் நன்றாக சிங்களம் பேசி நடத்திருக்கிறார் என்று சொன்னவராட்சி என்று கிண்டலாக கூறுகிறார். இப்படியாக பல விஷயங்களை எழுதியிருக்கின்றார். வரலாறு மறைக்கும் உண்மைகள் என்ற ஒரு கட்டுரையிலே அவர் இருக்கும்போது ராமாயணத்தில் ராவனை உத்தமராகவும் ராவணனை கெட்டவனாகவும் கூறப்படுகின்றது. இந்த ராமன் சீதையின் நடத்தையில் சந்தேகப்பட்டு சீதையை நெருப்பில் குளிக்க வைக்கின்றார் நடிகர் மனோகர் லங்கேஸ்வரன் என்ற நாடகம். உண்மையாக பல விஷயங்கள் இருக்கிறார். நிறைய மல்லிகை 44ஆம் ஆண்டு மலர் ஒரு பார்வை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. மக்களுக்காக வாழ்ந்த மகாத்மான மனிதர் என்ற இதிலே சுமத்திரன் பற்றி பெரிதாக மக்கள் பேசாத நேரத்தில் அங்கு நடந்த கொலையை பற்றி எழுதியிருக்கின்றார். மற்றது சுஜாதா ஒரு எழுத்து கனவு தொழிற்சாலை என்பதை பற்றி 2008 உதயம் பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றார். இப்படியாக ஒரு பல் தொகுப்பாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. பெரியார் பட விமர்சனம், காந்தி எனது தந்தை என்ற படத்தின் விமர்சனம், இந்தியாவின் 2 பக்கங்கள் 2 என்பதில் ஸ்லம் டாக் பிகினர் என்ற படத்தின் விமர்சனம் இருக்கிறது. இன்னும் ஒரு ஹிந்தி பட விமர்சனம் ஒன்று இருக்கிறது. பூ பட விமர்சனம் இருக்கின்றது. சிந்திக்கவும் சிந்தனையில் உணர்வும் குறும்படங்கள் என்பதெல்லாம் நிறைய விஷயமாக கணக்கு குறும்படங்களை பற்றி இருக்கின்றார். மிக நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த புத்தகம் உண்மையில் மிகவும் நல்ல ஒரு புத்தகம். எல்லாரும் வாசிக்க வேண்டிய புத்தகம். நிறைவாக நான் கூற வேண்டியது, எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். இப்படியான பல விஷயங்களை வெளியில் கொண்டு வேண்டும், உண்மைகளை வெளியில் கூற வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தாளருக்கு மிகவும் நல்ல விஷயம். அது ஒரு வாசிப்பவர்களுக்கும் அந்த உண்மைகளை வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மிக நன்றி.